சென்னையில் ஆபரண தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் நேற்று கிராம் 12,350 ரூபாய்க்கும் சவரன் 98,800 ரூபாய்க்கும் விற்பனையானது. இன்று கிராம் ஒன்றுக்கு 50 ரூபாயும் சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்துள்ளது. கடைகளில் இன்று சவரன் 99,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் இன்றைய விலை 12,400 ரூபாய். வெள்ளியின் விலை இன்று ஒரே நாளில் கிராம் ஒன்று 11 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 222 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்தக்கூடிய ஊரக வாழ்வாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு உறுதி சட்ட முன்வடிவை திரும்பப் பெற முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். 100 நாள் வேலை திட்டத்தில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்களை சுட்டிக்காட்டி ஊதியம் உயர்த்தப்படவில்லை என்று கண்டித்துள்ளார். ஒன்றிய அரசின் நிதி உதவி 60 விழுக்காடாக குறைக்கப்பட்டு மாநிலங்களின் மீது 40 விழுக்காடு கூடுதல் நிதி சுமை திணிக்கப்பட்டுள்ளதாக அவர் விமர்சித்துள்ளார். மக்கள் தொகை வறுமை அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டால் வளர்ச்சியடைந்த மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடும் கணிசமாக குறைவதோடு வேலை பெறுவோரின் எண்ணிக்கையும் குறையும் என ஓபிஎஸ் கூறியுள்ளார். வேளாண் பருவத்தில் பணிகள் வழங்கக்கூடாது என்ற நிபந்தனையால் தொழிலாளர்கள் குறைந்த ஊதியத்தில் விவசாய பணிகளை மேற்கொள்ளும் சூழலுக்கு தள்ளப்படுவார்கள் என்றும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். நிதி பகிர்வில் குறைந்த ஒதுக்கீட்டை பெறும் தமிழ்நாட்டிற்கு இந்த சட்ட முன்வடிவு வெந்த பொன்னில் வேல் பாய்ச்சுவதாக ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி சென்னையில் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என அன்புமணி கோரி வருகிறார். அதனை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்ன மைதானத்திற்கு அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று முழக்கமிட்டனர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், சாதிவாரி சர்வே எடுக்க, சாதிவாரி சர்வே எடுக்க தமிழக அரசை வலியுறுத்தும், தமிழக அரசை வலியுறுத்தும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். இந்த சமூகங்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த சமூகங்களும் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்தால்தான் நீங்கள் சமூக நீதியை நிலைநாட்ட முடியும். இல்லையே எதை வைத்து நீங்கள் சமூக நீதியை நிலைநாட்டுவீர்கள்? சாதிவாரி சர்வே, இந்திய புள்ளியியல் சேகரிப்பு சட்டம் 2008 அதன்படி சர்வே நடத்துங்கள். ஸ்டாலின் அவர்களே, நாங்க கேட்கிறது சென்சஸ் கிடையாது, காஸ்ட் சென்சஸ் கிடையாது. காஸ்ட் சென்சஸ் என்பது மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும். நாங்கள் கேட்கிறது காஸ்ட் சர்வே, இது மாநில அரசு எடுக்கலாம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கும் அதிமுக மற்றும் தவேகவிற்கும் அன்புமணி தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் அந்த அழைப்பை ஏற்ற அக்கட்சிகள் பங்கேற்கவில்லை. அதே நேரத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன், அமமுக துணை பொதுச் செயலாளர் செந்தமிழன், புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி, தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக துணைத் தலைவர் ராமன், தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேலூர் பொற்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். வேலூர் மாவட்டம் அரியூர் அருகே ஸ்ரீபுரத்தில் ஸ்ரீ நாராயணி பீடம் பொற்கோவில் உள்ளது. இங்கு சாமி தரிசனம் செய்வதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகை புரிந்தார். திருப்பதியிலிருந்து தனியார் பள்ளி மைதானத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் வந்த குடியரசுத் தலைவரை ஆளுநர் RN ரவி, ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன், தமிழ்நாடு கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். பின்னர் வேலூர் பொற்கோயிலுக்கு சென்ற முர்மு சாமி தரிசனம் செய்தார். ஸ்ரீ நாராயணி அம்மன், வெள்ளி விநாயகர், சொர்ணலட்சுமி, பெருமாள் கோயில்களில் குடியரசுத் தலைவர் வழிபட்டார். பின்னர் கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தியான மண்டபத்தை திறந்து வைத்த அவர் மரக்கன்றுகளையும் நட்டார். குடியரசுத் தலைவர் வருகையை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. சோனியா காந்தி ராகுல் காந்தி மீது பழிவாங்கும் வகையில் நேஷனல் ஹெரால்டு வழக்கு புனையப்பட்டிருப்பது நீதிமன்ற நடவடிக்கை மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார்.
நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா மற்றும் ராகுலுக்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை ஏற்க டெல்லி சிறப்பு நீதிமன்றம் நேற்று மறுத்துவிட்டது. இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய கார்கே, எதிர்க்கட்சி தலைவர்களை பழிவாங்கும் நோக்கில் இவ்வழக்கு தொடரப்பட்டதாக குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். खासकर गांधी फैमिली को उन्होंने सताने के लिए ही ये केस डाला है, नहीं तो इसमें कुछ नहीं है और कोई एफआईआर नहीं है. तो ये जजमेंट को हम वेलकम करते हैं. मैं ये कहना चाहता हूँ, मोदी जी और शाह रिसिग्नेशन देना चाहिए. वो क्योंकि उनके मुंह पे एक थप्पड़ मारे जैसा हुआ है. சோனியா ராகுல் மீது அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு அதிகார வரம்புக்கு உட்பட்டதல்ல என்று நீதிமன்றம் கூறியுள்ளதன் மூலம் ஒன்றிய அரசின் சட்டவிரோத செயல்பாடு அம்பலமாகி இருப்பதாகவும் காங்கிரஸ் தலைவர்கள் விமர்சனம் செய்துள்ளனர். திண்டுக்கல்லில் இருந்து சபரிமலை கோயிலுக்கு நேரடியான ரயில் தடம் அமைக்கப்படுமா என்ற கேள்விக்கு ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதிலளித்துள்ளார். மக்களவையில் பூஜ்ய நேரத்தில் பேசிய தேனி திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன், திண்டுக்கல் முதல் சபரிமலை லோயர் கேம்ப் வரை புதிய நேரடி ரயில்வே வழித்தடம் அமைக்கப்படுமா என கேள்வி எழுப்பினார். ஆண்டுக்கு ஒரு முறை சபரிமலைக்கு 1 கோடி ஐயப்பன் பக்தர்கள் செல்கிறார்கள் த்ரூ அவுட் இந்தியா. மாதம் ஒரு முறை 5 லட்சம் ஐயப்பன் பக்தர்கள் செல்கிறார்கள். ஆகவே தயவு கூர்ந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திண்டுக்கல் லோயர் கேம்புக்கு முதல் பேஸாக புதிய ட்ரெயின் ரூட்டை கொடுத்தால் நலமாக இருக்கும் என்பதை பேரவைத் தலைவர் கேட்டு அமர்கிறேன். இதற்கு பதிலளித்த ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், 3 நாட்களுக்கு முன்பு இதே கோரிக்கையுடன் கடிதம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து ஆய்வு செய்ய அதிகாரிகளை கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். எனவே அதிகாரிகள் அறிக்கை கொடுத்த பிறகு இது சம்பந்தமான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். அமைச்சர் ஐ பெரியசாமி தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2006 முதல் 2011 வரையிலான காலகட்டத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக பதவி வகித்த ஐ பெரியசாமி வருமானத்துக்கு அதிகமாக 2,35,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை சொத்துக்களை முடக்கம் செய்வது தொடர்பாக விளக்கம் கேட்டு அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு நோட்டீஸ் அனுப்பியது. இதை எதிர்த்து ஐ பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடுத்த வழக்கில் தங்களுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளதால் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதுகுறித்து ஜனவரி 5ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே நாளை தாவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு பிரச்சார கூட்டத்திற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் மும்முரமடைந்துள்ளன. சரளை என்ற இடத்தில் நடைபெறும் இக்கூட்டத்தில் விஜய் பேசுவதற்கு காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை காவல்துறை தரப்பில் நேரம் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி ஏற்பாடுகளை கட்சியின் நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் KA செங்கோட்டையன் மற்றும் ஆதவ் அர்ஜுனா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். உங்களுக்கு தெரியும், தலைவர் நிற்கின்ற இடத்தில் இதுவரையிலும் இந்த அளவிற்கு பாதுகாப்பாரன் அமைத்திருக்க முடியாது. எல்லோரும் பார்த்திருக்க கூடும். ஆகவே சிறந்த முறையில் இந்த பணிகளை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். இது ஒரு மாடலாகவே மற்ற மாவட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கும் நாங்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். QR கோட் பாஸ் தேவையில்லை, மக்கள் தாங்களாகவே கூட்டத்துக்கு வந்து செல்லலாம் என்று செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தாவேக்கவில் செங்கோட்டையன் இணைந்த பிறகு நடைபெறும் கூட்டம் என்பதால் அவர் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபங்கள் ஏற்றியதற்கான சான்றுகள் உள்ளதா? அங்கு தீபம் ஏற்ற குறுக்கு வழியை கையாண்டது ஏன் என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதி திரு GR சுவாமிநாதன் உத்தரவை ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோயில் செயல் அலுவலர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்பு 3வது நாளாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது வாதிட்ட மனுதாரர் திரு அரசபாண்டியன் தரப்பு வழக்கறிஞர் திரு ஸ்ரீராம், தீபம் ஏற்ற அனுமதி அளித்தால் பொது அமைதி சீர்கெடும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகர் காவல் ஆணையர் கூறுவது வெறும் சாக்கு போக்குதான் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து வாதிட்ட மனுதாரர் திரு ராம ரவிக்குமார் தரப்பு வழக்கறிஞர் திரு அருண் சாமிநாதன் வழக்கு சம்பந்தமான வீடியோ ஒளிபரப்பை காண்பிப்பதாக கோரிக்கை வைத்தார். ஆனால் அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற மனுதாரரின் கோரிக்கை விசாரணைக்கு உகந்ததா என வினவினர்.
அதற்கு பதிலளித்த திரு அருண் சாமிநாதன், தமிழகத்தில் மலை உச்சியில்தான் தீபம் ஏற்றப்படுகிறது என்றும் இங்கு மட்டும்தான் உச்சி பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றப்படுகிறது என்றும் கூறினார். மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் இரு தரப்பினருக்கும் இடையே சமரச பேச்சுவார்த்தை நடத்தலாமா என்று தாங்கள் கேட்டிருந்ததாகவும், ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்து வழக்கை ஒத்திவைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்திற்குட்பட்ட 4 சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 2,74,274 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், காஞ்சிபுரம், உத்தரமேரூர், ஸ்ரீபெரும்புதூர், ஆலந்தூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குச்சாவடி மையங்களின் எண்ணிக்கையை 1545 அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் 11,26,924 பேர் இடம்பெற்றுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இறந்தவர்கள் 57,658 பேரும், இரட்டை பதிவு செய்யப்பட்டதாக 10,719 பேரும், இடம்பெயர்ந்தவர்கள் 1,46,621 பேரும் என மொத்தம் 2,74,274 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் உதவி வாக்காளர் பதிவு அலுவலர் அலுவலகங்களில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடுமலைப்பேட்டை அருகே உள்ள திருமூர்த்திமலை அமனலிங்கேஸ்வரர் கோயிலை காட்டாற்று வெள்ளம் திடீரென சூழ்ந்ததால் பரபரப்பு நிலவியது. பஞ்சலிங்க அருவி நீர்பிடிப்பு பகுதிகளான குருமலை, குழிப்பட்டி, ஜல்லிமுத்தான் பாறை உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்து வருவதால் பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அடிவாரத்தில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் கோவிலை வெள்ளம் சூழ்ந்தது. பக்தர்களின் பாதுகாப்பு கருதி கோயிலில் பூஜைகள் நிறுத்தப்பட்டன. பஞ்சலிங்க அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயில் ஊழியர்கள் தொடர்ந்து அப்பகுதியை கண்காணித்து வருகின்றனர். சீர்காழி அருகே மாத்தாம்பட்டினம் கிராமத்தில் முல்லை ஆற்றை கடக்க ஆற்றுப்பாலம் கட்டித்தர வேண்டும் என சுற்றுவட்டார ஊர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்னாம்பட்டினத்திலிருந்து மாத்தாம்பட்டினம் செல்ல ஆற்றை கடக்க ஏதுவாக மூங்கில் கட்டைகளால் மரப்பாலம் அமைக்கப்பட்டது. பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த மரப்பாலம் சேதமடைந்துவிட்ட நிலையில் ஊர் மக்கள் 4 கிலோமீட்டருக்கு சுற்றி செல்லும் நிலை உள்ளதாக கூறுகிறார்கள். அரசு உயர்நிலைப் பள்ளி இருக்குது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்ப பள்ளியும் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு எல்லா பசங்களும் பயன்படுத்துற சாலை இந்த ரோடு தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பாலத்தை விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் சுத்தி வரதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4.5 கிலோமீட்டர் சுத்தி தான் அந்த ஸ்கூலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துட்டு இருக்குது. அதனால அரசாங்கம் இதுல கவனத்தில் கொண்டு எங்களுக்கு நிரந்தரமா ஒரு காங்கிரீட் பாலத்தை கட்டி கொடுத்தாங்கன்னா இங்க சுத்தி உள்ள எல்லா கிராமத்துக்கும் இந்த பாலம் ஒரு நல்ல ஒரு பாலம் எல்லாம் போயிட்டு வரதுக்கு இந்த பாலத்தை கட்டி கொடுக்கணும். கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் மற்றும் ஊர் மக்கள் எல்லாத்தையும் சார்பாக நாங்கள் இந்த கோரிக்கையை அரசாங்கத்தை வைக்கிறோம். சேதமடைந்த மரப்பாலத்தை பயன்படுத்தும் பள்ளி சிறுவர்கள் அவ்வப்போது கீழே விழுந்து காயமடைவதாக கூறும் ஊர் மக்கள் ஆற்றை கடக்க ஏதுவாக கான்கிரீட் தரைப்பாலம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். கோல்ரிஃப் இருமல் மருந்தை விநியோகம் செய்ததாக இந்திரா ஏஜென்சிஸ் நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்த தமிழ்நாடு அரசின் உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் கோல்ரிஃப் இருமல் மருந்தை குடித்த 22 குழந்தைகள் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் கோல்ரிஃப் மருந்துகளை விற்பனை செய்யும் நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதை எதிர்த்து இந்திரா ஏஜென்சிஸ் நிறுவனம் சார்பில் தொடுக்கப்பட்ட வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் தங்கள் நிறுவனத்தில் அழகு சாதன பொருட்கள் மட்டுமே தயாரிக்கப்படுவதாகவும் கோல்ரிஃப் மருந்து உற்பத்தி செய்யப்படுவதில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து உரிய விசாரணை நடத்தாமல் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறி இந்திரா ஏஜென்சிஸ் நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்யும் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து மனுவுக்கு பதிலளிக்குமாறு தமிழ்நாடு சுகாதாரத்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். நெய்வேலியில் NLC நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு உரிய இழப்பீடு, வாழ்வாதார தொகையை உயர்த்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறப்பு அழைப்பாளராக கந்தர்வகோட்டை MLA சின்னதுரை பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். NLC அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நிவாரணம் கொடுக்காமல் வீடுகளை இடிக்கிறார் NLC நிர்வாகமே. எங்களுக்குலாம் 2011 கொடுத்தாங்க 6 லட்சம். 1.9 வாழ்வாதாரம். அந்த 6.10 இப்ப இடையில போட்டாங்க. இந்த போராட்டம்லாம் நாங்க பண்ண பிறகு அதுவே பாதி பேருக்கு கொடுக்கல. அந்த 6.10 பாதி பேருக்கு தான் கொடுக்கல, பாதி பேருக்கு கொடுக்கல.
NLC சுரங்க விரிவாக்கத்திற்காக கரிவெட்டி, கத்தாழை, மும்முடி சோழகன், வளைமாதேவி, கீழ் வளைமாதேவி, அகரம், சாத்தப்பாடி, கம்மாபுரம், கங்கைகொண்ட சோழபுரம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் நிலம் கொடுத்தவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்காததோடு நிரந்தர வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படவில்லை என்பது கிராம மக்களின் புகாராக உள்ளது. பிரச்சனை குறித்து முறையான பேச்சுவார்த்தை கூட NLC அதிகாரிகள் நடத்த மறுப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை அருகே படுத்த படுக்கையாக இருக்கும் கணவருடன் தனித்து வாழும் 70 வயது மூதாட்டி வைத்திருந்த 8000 ரூபாய் பணத்தை குரங்கு தூக்கிச் சென்றதால் மூதாட்டி வேதனையில் மூழ்கியுள்ளார். போஸ் நகரில் வசித்து வரும் மூதாட்டி சந்திராவின் கணவரான போகர் என்ற 85 வயது முதியவர் விபத்து ஒன்றில் காலை இழந்துள்ளார். இருவருக்கும் கிடைக்கும் முதியோர் உதவித்தொகையை வைத்து வாழ்ந்து வரும் நிலையில் மருத்துவ செலவுகளுக்காக மூதாட்டி சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த பணத்தை குரங்கு தூக்கிச் சென்றுள்ளது. வேற காசே இல்லை, வருமானத்துக்கெல்லாம் ஒன்றும் வழி இல்லைப்பா. அந்த முடியாத ஒரு வீட்டில் இருக்காரு. இந்த காசை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் தனியாக ரேஷனில் போகிற அரிசியில் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். விதைக்கெல்லாம் ஒன்றும் வழி இல்லை. இப்பகுதியில் குரங்கு கூட்டத்தினால் நாள்தோறும் பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்வதாக கூறும் பொதுமக்கள் குரங்குகளை பிடித்துச் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.